ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஏலாதி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அறநூல்களில் நாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அறநூல்களில் நம்ம இது வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஏலாதி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நாம் இந்த டாபிக்ன்றது ஃபுல்லாக தரவு பண்ண மாதிரி. சரிங்களா? ஸோ நம்மளுடைய மோட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை பார்க்குறோம். ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட் நோட் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் போய் பார்க்குறோம். ஓகேங்களா? அங்கங்கே வேறு சோர்ஸை போய் தேடுறதுக்கு பதிலாக நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்த மெட்டீரியலே ஏதாவது கண்டென்ட் இருக்கா அதை பார்க்குறோம். அதை பார்த்துட்டு நான் ஒரு 2 புக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் தான் அது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஓகே இதெல்லாம் படிச்சாச்சு, அடுத்து இதில் ஏதாவது இருக்கான்றதுக்கான இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்றதுக்காக நோட் பண்ணுறதுக்காக தான் இது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம படித்த கண்டென்ட்லாம் எப்படி இருக்குது. ஓகேங்களா? நம்ம அதாவது நம்ம படித்த விதன்றது சரியாக தான் இருக்கா, எக்ஸாமில் கொஸ்டின் இப்படிலாம் கேட்குறாங்க, இவ்வளோதானான்றதுக்கான ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ நிறைய பேர் புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால் நிறைய பேர் தெரியாமல் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ பாருங்கள் ஏலாதி பொறுத்த வரைக்கும் 10th ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. பேஜ் நம்பர் 11 இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது 10th ஓல்டு தமிழில் பேஜ் நம்பர் 11 இருக்குது. ஏலாதி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாடல் தான்ப்பா. இங்கே பாருங்கள், ஏலாதி பாடல் வரிகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. என்ன சொல்லுது? வணங்கி அப்படின்னாக்கா எல்லாரையுமே வணங்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? பிறரை பிறருக்கு பணிந்து இருக்கிறது தான் வணங்கின்னு சொல்றது. வழியொழுகி அப்படின்னாக்கா நல்ல வழியில் நடந்து செல்லுதல். ஓகேங்களா? நல்ல வழியில் போகணும். ஓகேங்களா? வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே குட் வேல தான் போகணும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஸோ பிறருக்கு பணிந்தும் நல்ல வழியில் நடந்தும் மாண்டார் சொல் கொண்டு. மாண்டார் சொல் அப்படின்னாக்கா மாண்புடைய சான்றோர்கள். ஓகேங்களா? ஸோ சிறப்பான பண்புகளை உள்ள சான்றோருடைய சொல் இது எல்லாத்தையுமே கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையா, அதாவது நுண்ணறிவு உள்ள நூல்களை நோக்கி படித்து உள்ள மன்னன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஒரு பழியில்லா மன்னன் அப்படி சொல்லிட்டு யாரை சொல்லுது அப்படின்னாக்கா பிறருக்கு பணிந்தும் நல்ல வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் சொல்லை கேட்டும் நுண்ணறிவுள்ள நூல்கள் பல கற்றும் வாழும் பழியில்லா மன்னன் அவனுடைய புகழானது நூல்கள் எல்லாம் போற்றும்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஏலாதி என்ற நூலில் கனிமேதாவி சொல்லியிருக்காரு. ஸோ ஏலாதினாலே இந்த ஒரு பாடல் தான். இதை நல்லா படிச்சுக்கோங்க. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையாம் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இது கனிமேதாவியார். ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க, ஏலாதி ஆசிரியர் யாரு? கனிமேதாவியார். இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறுகின்றார். அப்போ சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் எது அப்படின்னாக்கா ஏலாதி. எந்த நூற்றாண்டு? இவர் கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். மேலும் இவர் திணைமாலை 150 என்ற நூலையும் இயற்றியுள்ளார். சரிங்களா? அடுத்தது ஏலாதினா என்ன? 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஏலாதியும் ஒன்று. இந்த நூலானது சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்கள் கொண்டது? 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 4 அடியில் 6 அறங்கருத்துக்களை கூறுகின்றன. 4 அடிகளில் 6 அறங்கருத்துக்களை சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இங்கே என்னென்ன அறங்கருத்துக்கள் சொல்லிச்சு? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய, அதாவது நுண்ணறிவுள்ள நூல் நோக்கி படிக்கிறவங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னனாய் எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா மற்ற நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 4 அடிகளில் 6 அறங்கருத்துக்களை சொல்லும் நூலாக இந்த நூல் உள்ளது. இந்த நூலானது தமிழுக்கு அருமருந்து போன்றது. இது கொஸ்டின் இது. ஸோ தமிழருக்கு அருமருந்து போன்றது எது அப்படின்னாக்கா ஏலாதி. ஸோ இது ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பெயராகும். ஓகேங்களா?
இந்த மருந்தானது உண்ணுபவரின் உடற்பணியை போக்கும். அதுபோல இந்த நூலின் நற்கருத்துகள் கற்போரின் அறியாமையை அகற்றும். இதெல்லாம் 51வது பாடல் தான் இந்த பாடல், வணங்கி ஒழியொழுகி என்ற பாடல். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஏழாவது ரிலேட்டடாக நான் மொத்த கண்டென்ட் நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ நான் லாஸ்ட் டைம் ரிவிஷனில் எனக்கு இது அப்படியே டக்குன்னு இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதுன்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, ஏழாதி சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயிரி அறக்கருத்தில் வலியுறுத்தி கூறுகின்றன. இது சிறப்பு பாயிரம் தற்சீர் பாயிரம் உட்பட 81 வெண்பாக்கள் கொண்டது. 4 அடிகளில் 6 கருத்துக்களை சொல்லுகின்றன. கனிமேதாவியார் எந்த நூற்றாண்டு? கிபி 5ஆம் நூற்றாண்டு. கற்போரின் அறியாமை அகற்றும் நூலாக உள்ளது. இது தமிழருக்கு அருமருந்து போன்றது. மொத்த கண்டென்ட் எத்தனை நீங்க வச்சிட்டனா? ஸோ இதுதான் நோட்ஸ்ன்றது, இதுதான் நோட்ஸு. நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதையே இப்போ இங்கே பாருங்க, இங்கே படிக்கிறப்ப எப்படி இருக்கு, இதையே இங்கே பாருங்க, சின்னதாக நோட்ஸாக எடுத்துட்டோமா? இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும், ஓகேங்களா? இதை இப்படி தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும். ஏழாதின்னு போடுறீங்க, 81 வெண்பா, 4 அடியில் 6 அரங்கருத்து, கிபி 5ஆம் நூற்றாண்டு, கற்போரின் அறியாமை அகற்றும், தமிழருக்கு அருமருந்து போன்றது, அப்புறம் சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை முதலான உயிரி அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறுகின்றன. புரிஞ்சிச்சிங்களா? இவ்வளோதான் ஏழாதி பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு ஏழாதின்றது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கனிமேதர் காலம் என்ன? கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருளின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம், ஏழாதி. ஓகேங்களா? இங்கே 2 நூல்கள்ன்றதுனால இங்கே ஆப்ஷனில் இது இருக்குது. ஆனால் மருந்து பேரில் அமைந்த நூல்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. திரிகடுகம், ஏழாதி, சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா ஆஃபீஸர்? இதுதான் நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டு. அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியலில் எக்ஸ்ட்ரா இதை தாண்டி எதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? இதை நீங்கள் இங்கே நீங்கள் நோட் பண்ணுறீங்க, என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க, சரிங்களா? இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு பார்க்கும் போதே ஒரு ரிவிஷன், இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே ஆஃபீஸர், இது நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள கண்டென்ட் தான். கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் டெலிகிராம் சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஏழாதியை இயற்றியவர் யார்? கனிமேதாவியார். ஓகேங்களா? ஆசிரியர் யார்? கனிமேதாவியார். இவருக்கு கனிமேதையர் என்ற மற்றொரு பெயரும் இருக்குது. இவர் எந்த சமயம்? சமண சமயத்தை சார்ந்தவர். மேலும் இது என்ன பண்ணுது? சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூலாக உள்ளது. இவர் கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்தவர். ஓகேங்களா? அதே பாடல் இருக்குங்களா? வணங்கி வழியொழுகி மாண்டாசொல் கொண்டு நுணங்கில் நூல் நோக்கி நுழையாம் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஓகேங்களா ஆஃபீஸர்? 4 அடிகளில் 6 அறங்கருத்துகள் இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் இந்த ஏழாதி. இந்நூலானது சிறப்பு பாயிரம் தற்சீர் பாயிரம் உட்பட 81 வெண்பாக்கள் கொண்டது. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறுகின்றன. தமிழருக்கு அருமருந்து போன்றது. இந்நூலானது தமிழருக்கு அருமருந்தினை போன்றது. ஏலம் என்பதை முதன்மை பொருளாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு தான் ஏலாதி என்பது பெயர். அடுத்து இந்த மருந்தானது உண்ணுபவர் உடல்நோய் பிணியை போக்கும். அதுபோல கற்போரின் அறியாமை அகற்றும் நூலாக இந்த ஏலாதி உள்ளது. கற்போரின் அறியாமை அகற்றும் நூலாக ஏலாதி உள்ளது. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் பார்த்த கண்டென்ட்டு தான் நம்ம இங்கே ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது அவுட் சோர்ஸில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாங்களா? வாங்க. ஏலாதி மருந்தால் பெயர் பெற்ற நூலில் இது ஒன்று. ஏலாதி என்பது ஏலத்தை முதன்மையாக கொண்டது என்பது பொருள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது அதாவது என்ன அப்படின்னாக்கா, ஏலாதி இதில் இது பிரித்து பாருங்களேன். ஏலாதின்றத ஏலம் ப்ளஸ் ஆதி அப்படின்னு பிரிக்கலாமா? ஆதினா என்ன மீனிங்? முதல். ஆதி என்பது முதல். ஸோ ஏலத்தை முதன்மையாக கொண்டது, அதனால தான் ஏலாதி என்று பெயர் பெற்றது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஏலம். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ. சிறுநாவற்பூ என்பது தக்கோலம் அல்லது நாகசேகரம் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுகின்றன. சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற 6ம் ஏலாதியில் அடங்கும். மொத்தம் எத்தனை பாடல் கொண்டது? இங்கே 80 பாடல் கொடுத்துருவோம் அப்படின்னாக்கா, அப்போ கடல் வாழ்த்து நீங்களாக 80, அப்போ கடல் வாழ்த்து சேர்த்து 81 பாடல்கள் வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாடலிலும் 6 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ஆசிரியர் யாரு? கனிமேதாவியார். திணைமாலை 150 ஆசிரியரும் இவர் தான். ஓகேங்களா? ஸோ 17 கீழ்கணக்கு நூல்களில்
கனிமேதாவியார் 2 நூல்கள் எழுதியிருப்பார். ஒன்னு ஏலாதி, இன்னொன்னு திணைமாலை 150. இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்களில் கூறும் நூல் இது. முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்றன கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர் அப்படின்ற மாதிரி இதை பத்திலாம் சொன்னது எதுனாக்கா ஏலாதி தான் சொல்லியிருக்கு. அடுத்தது பாருங்க, இங்க வேற பாடல் இருக்கு. ஸோ அங்க நம்ம என்ன பார்த்தோம்? வணங்கி வழி ஒழுகி மாண்டா சொல் கொண்டு அப்படின்னு பார்த்தோமா. இங்க வேற பாடல் இருக்கு. தாய் இழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி வாழிழந்த வாழ்வினார் வணிகம் போய் இழந்தார் கைத்தூண் பொருள் இழந்தார் கண் இளவர்க்கு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார், அதாவது வைத்து வழங்கி வாழ்வார் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. பார்த்துக்கோங்க. தாய் இழந்த பிள்ளை தலையிழந்த பொண்டாட்டி வாழிழந்த வாழ்வினார் வணிகம் போய் இழந்தார் கைத்தூண் பொருள் இழந்தார் கண் இளவர்க்கு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார். ஓகேங்களா? ஸோ இந்த பாடம் நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ளதுதான். ஸோ ஏலத்தை முதன்மையாக கொண்டது தான் ஏலாதி. எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகேங்களா? இங்கே எக்ஸ்ட்ரா ஏதாவது பார்த்துருக்குமா? இது ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் அப்படின்ற மாதிரி ஒரு 21 பாடலை சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஒரு தடவையாச்சும் பார்த்துட்டு போயிடுங்களேன். அதுக்காக தான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன். அடுத்தது, முற்பிறவியல் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்ற கொடுப்பர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வார் அப்படின்ற மாதிரி ஏலாதி சொல்லுது. அடுத்தது, தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி வாயிழந்த வாழ்வினார் அப்படின்னு தொடங்குகின்ற பாடல் இடம்பெற்ற நூல் இது ஏலாதி. மேக்சிமம் நமக்கு இந்த வணங்கி வழியொழுகி அந்த பாடல் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இதுல என்ன இருக்கு பார்க்கலாங்களா? இங்க பாருங்க, ஆசிரியர் கனிமேதாவியார். இது நமக்கு 3rd ரிவிஷன். இந்த ஏலாதி பத்தி நாம இப்போ 3வது ரிவிஷன் பண்றோம். சரிங்களா? ஆசிரியர் கனிமேதாவியார் சமண சமயத்தை சார்ந்தவர், 5ஆம் நூற்றாண்டு. அடுத்தது, இது பாயிரம் தற்சிறு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்கள் கொண்டது. வெண்பாவால் ஆனது. திணைமாலை 150 என்னும் நூலையும் ஏற்றிருக்காரு. இந்நூலானது தமிழருக்கு அருமருந்தினை போன்றது. இது ஏலத்தை முதன்மையாக கொண்டது. அப்புறம் மருந்தால் பெயர் பெற்ற நூல்களில் இதுவும் ஒன்று. மற்ற பார்த்தனாக்க திரிகடுகம், சிறுபஞ்சம் மூலம். ஏலம் என்பது முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 மருந்து பொருட்களால் ஆனது. இந்த 6 மருந்து பொருட்கள் எப்படி உடல்நோய் தீர்ப்பனோ அதுபோல ஏலாதியில் உள்ள 6 கருத்துகளும் மனிதனுடைய உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும். கற்போரின் அறியாமை அகற்றும் நூலாக இருப்பது எது? கற்போரின் அறியாமை அகற்றும் நூலாக இது உள்ளது. இங்க நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்கச் செய்யும் நூல் எது? குன்றின் மேல் இட்ட விளக்காக விளங்கச் செய்யும் நூல் எது? இதுக்கு ஆன்சர்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஆஃபீஸர். அடுத்து பாருங்க, கனி மேதாவியரா? அதுல கனி அப்படின்றது ஜோதிடம், மேதாவியர் அப்படின்னாக்கா வல்லவர். ஸோ ஜோதிடம் பார்ப்பதில் வல்லவர் அப்படின்ற மாதிரி மீனிங்ல வருது. அதுதான் கனி மேதாவியார். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயிரி அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறுகின்றார் இவர். வணங்கி வழியொழுகி மாண்டா சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. கனி மேதாவியார். இது 59வது பாடல் இது. சரிங்களா? அதாவது, பிறருக்கு பணிந்தும் நல்ல வழி நடந்தும் மாண்புடைய சான்று அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இந்த புக்கில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன நோட் பண்ணுறோம்? எல்லாமே நம்ம அங்கே படிச்சதான் படிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா இங்கே இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா நோட் பண்ணுறோம். கனி மேதாவியர் அப்படின்னாக்கா, கனி அப்படின்னாக்கா ஜோதிடம், மேதாவியர் அப்படின்னாக்கா வல்லவர். இதுதான் நாம் இங்கே எக்ஸ்ட்ரா நோட் பண்ணுற பாயிண்ட். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் எது எது? திரிகடுகம், ஏலாதி. இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல திரிகடுகம், ஏலாதி மருந்து பொருட்களால் ஆனது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஏலாதி நூலின் ஆசிரியர் யார்? கனிமேதாவியார். பொருந்தாது தேர்வு செய்க. ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிகடுகம், சிறுபஞ்சம் மூலம் இருக்கு. இதுல எது பொருந்தாது? ஆசாரக்கோவை. மீதி எல்லாமே என்னது? மருந்து பொருட்களால் ஆனவை. ஸோ ஏலாதி சிறப்பு பாயிரம் தற்சிறு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்கள் கொண்டது. 6 அறக்கருத்துக்களை சொல்லும். ஆசிரியர் கனிமேதாவியர், 5ஆம் நூற்றாண்டு. இவர் கனிமேதையர் என்றும் அழைக்கப்பட்டார். திரிகடுகம் 100 வெண்பாக்கள் கொண்டது. 3 அறக்கருத்துக்களை சொல்லும். ஆசிரியர் நல்லாதனார். ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலம் கடல் வாழ்த்தை சேர்த்து 97 வெண்பாக்கள் கொண்டது. 5 அறக்கருத்துக்களை சொல்லும். ஆசிரியர் காரியாசான். ஓகே, இந்த வீடியோட செகண்ட் கொஸ்டின்,
அறநூல்களில் 4 கருத்துக்களை சொல்லும் நூல் எது? அறநூல்களில் 4 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எது? 3 அறக்கருத்துக்களை கூறும் நூல் திரிகடுகம், 5 அறக்கருத்துக்களை கூறும் நூல் சிறுபஞ்சமூலம், 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் ஏலாதி. அப்போ 4 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எது? இதுக்கான ஆன்சரும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஏலாதி ஆசிரியர் கனிமேதாவியார். ஓகே, இது வந்து சிறுபஞ்சமூலம் பாடல் பார்த்தோம்னா. இங்க பாருங்க, ஏலாதி எத்தனை வெண்பாக்கள் கொண்டது? 81 வெண்பாக்கள் கொண்டது. ஏலாதி 81 வெண்பாக்கள் கொண்டது. அடுத்தது ஏலாதி 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? ஏலாதி. மற்றதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்களில் வரும். குறிஞ்சி பாட்டு என்பது 10 பாட்டு நூல்களில் வரும். ஸோ ஏலாதி என்பதுதான் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் எது? இது திரிகடுகம், ஏலாதி. கனிமேதாவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். ஏலாதி எந்த நூல் வகையை சாரும்? 15 கீழ்கணக்கு நூல் வகையை சாரும். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஏலாதி பற்றிய கூற்றுகள் சரியானவை எவை? பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஆமா, ஏலாதி நூலானது தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்கள் கொண்டது? 81 வெண்பாக்கள் கொண்டது. ஸோ இவங்க 100 கொடுத்துருக்காங்க. 100 என்பது தவறு. 100 என்பது திரிகடுகத்து தான் வரும். 81 வெண்பாக்கள் கொண்டது. அடுத்தது ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கம், மிளகு, திப்பிலி என்னும் 6 மருந்து பொருட்களால் ஆனது. இது வந்து உடல் பிணியை நோக்கும், அதாவது வந்து உடல் பிணியை நீக்கும். அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செய்யும் சொல்லப்பட்ட, இங்க என்ன கருத்துக்கள் சொல்லிருக்காங்க? 8ன்னு சொல்லியிருக்காங்க. 8 கிடையாது, 6 கருத்துகள் மக்களுடைய மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவனாக உள்ளன. ஓகேங்களா ஆபீசர்? ஸோ ஓரளவு தெளிவாயிடுச்சுங்களா? ரிவிஷன் ஆயிடுச்சுங்களா? இங்க பாருங்க, ஏலாதி ஆசிரியர் யார்? கனிமேதாவியார். ஏலாதி என்பது 6 மருந்து பொருட்களால் ஆனது. ஓகேங்களா? 6 மருந்து பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது இது வந்து அற இலக்கியங்கள் ரிலேட்டடா உள்ளதுதான். 15 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எந்த வகை ஓசையில் அமைந்துள்ளன? செப்பல் ஓசை. நான் என்ன சொல்லியிருக்கேன்? மேக்சிமம் அறநூல்கள் எல்லாமே, அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் எல்லாமே என்ன பாவால் ஆனது? வெண்பாவால் ஆனது. ஸோ வெண்பா எந்த ஓசையுடையது? வெண்பா செப்பல் ஓசை உடையது. ஓகேங்களா? வெண்பா செப்பல் ஓசை உடையது. ஓகேங்களா ஆபீசர்? இப்போ இந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. துறவை மேல்நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை அப்படின்னாக்கா அற இலக்கியங்கள். இது ப்ரீவியஸ்ல 2014 கேட்ட கொஸ்டின் இது. துறவை மேல்நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவையாக உள்ளதுதான் இந்த அற இலக்கியங்கள் ஆகும். ஓகேங்களா? சரிங்க ஆபீசர், நாம சிலபஸ்ல உள்ள இந்த அறநூல்கள் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ராப்பரா நம்ம முடிச்சு கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். டைமிங் நான் இன்னும் சொல்லலை. சரிங்களா? ஸோ நான் இதுக்கப்புறம் தான் வந்து கொஸ்டின் ரெடி பண்ணணும். அதனால் நான் உங்களுக்கு ஈவினிங் ஒரு 3 மணிக்குள்ள நான் என்ன அப்படின்றது டீட்டெயிலில் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த அறநூல்கள் டாபிக் ஓகேங்களா? என்னென்ன? நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னார் 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, இன்க்ளூடிங் ஔவையார் பாடல்கள். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சிருங்க. இன்னையோட நம்ம இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.